பிரதமர் மோடி அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்தார். அதுல நான் மனித பிறவியே இல்லை அப்படின்னு அவர் சொன்னது மீண்டும் சர்ச்சையா இருக்குது. பரமாத்மா நான் பூமியில ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னை மனித உருள அனுப்பியிருக்காரு. நான் மனித பிறவி அல்ல மோடி, என்னை இந்த உலகுக்கு அனுப்பியது பரமாத்மா தான். பயாலஜிக்கலாக நான் பிறந்திருக்க வாய்ப்பில்லைன்றாரு. அதான் அதுல அடுத்த கட்ட ஒரு கிளைமாக்ஸ்ங்கிறது அதுதான். மோடி எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவர் கிருஷ்ணரோட அவதாரம். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் நீங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் அப்படின்னு போட்டு மொத்தமா சொல்லுவாரு. 6வது கட்ட நிறைவுல நான் மனித பிறவி அல்ல, நான் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன் அப்படின்றாரு. அப்ப 7வது பேஸுக்கு என்ன வச்சிருப்பாரு, நான் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லிடுவாரா? அதாவது வர வர அவருக்கு என்ன சொல்லன்னு அவரு தெரியாம குழம்புறாரு நான் நினைக்கிறேன். மோடிங்கிற பிம்பம் பெரிய அளவுக்கு ஓட் கேட்சிங் அப்படிங்கிற நிலைமை போய் மோடி என்ன சொல்லி நம்ம ஓட்டை கெடுத்துருவாரோங்கிற பயத்துல பிஜேபி கேண்டிடேட்டுகள் எல்லாம் இருக்காங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒடிசாவோ ஒரு தமிழன் ஆள்வதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. ஆனா இதே அமித்ஷா அவர்கள் தான் சென்னையில பரப்புரையின் போது வெளிப்படையா சொல்லியிருந்தாரு, ஒரு தமிழன் பிரதமர் ஆகும் சூழல் வெகு நாட்கள் இல்ல, வெகு தொலைவில் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம 2 முறை பிரதமரா தமிழர்கள் வர இருந்ததை காங்கிரஸ் தான் தடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ மாற்றி மாற்றி பேசுறதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அமித்ஷா மோடி இந்த 2 பேரோட காம்பினேஷன் இந்த தேர்தலில் பிஜேபிக்கு பெரிய பின்னடைவு கொடுத்துருங்கிறதா நிஜம். ஏன்னா 2 பேர் பேசுற நேரேட்டிவ் எதுவுமே எடுபடல. அந்த மோடிங்கிற ஒரு பிம்பத்தை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு போகும்போது ப்ராப்ளம் வருது. ஆர்எஸ்எஸ் ஆக்டிவா ஒர்க் பண்ணலங்கிற செய்தி ஏற்கனவே சமூக ஊடகங்கள்ல பெரிதா அடிபட்டு கொண்டிருந்தது. இன்னைக்கு ராஜ்நாத் சிங் ஒரு ஆங்கில பத்திரிகை பேட்டிங்க, அவர்கிட்ட இதே கேள்வி கேட்கறாங்க, ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கலையாமே அப்படின்னு. அவர் அப்படியே அதை சிரிச்சுக்கிட்டே சரியான பதில் நேரடியா சொல்லல. என்னன்னா ஆர்எஸ்எஸ் இந்த தேர்தலில் கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கல. அதுக்கு முக்கியமான காரணம் பிரதமர் மோடி அவரோட முகத்தை முன்னிறுத்த விரும்பல அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே பாஜக தோல்வியடையறத தான் விரும்புறாங்களா? நீங்க கேட்கிற இந்த கேள்வி என் மனதிலும் அந்த சந்தேகம் உண்டு. அப்ப ஆர்எஸ்எஸ் இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு பரப்புரையின் போது பேசுவதுதான் பேசு பொருளாகிட்டே இருக்குது. சமீபத்தில் அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்தார். அதில் நான் மனித பிறவியே இல்லை அப்படின்னு அவர் சொன்னது மீண்டும் சர்ச்சையாக இருக்குது. பரமாத்மா நான் பூமியில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னை மனித உருள அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற இதில் அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க? அதை நான் மனித பிறவி அல்ல மோடி, என்னை இந்த உலகுக்கு அனுப்பியது பரமாத்மா தான். பயாலஜிக்கலாக நான் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்றாரு. அதான் அதுல அடுத்த கட்ட ஒரு கிளைமாக்ஸ்ங்கிறது அதுதான். அதாவது எல்லாரும் பயாலஜிக்கலா தானே பிறப்பாங்க. நீங்க கோர்ட்ல ஒரு வழக்குன்னு போனீங்கன்னா பயாலஜிக்கல் ஃபாதர் யாரு, பயாலஜிக்கல் மதர் யாரு, இந்த கேள்விகள் தான் வரும். இன்னும் சொல்லப்போனா ஒரு புகழ்பெற்ற தீர்ப்பு இருக்கு. அதாவது மேட்டர்னிட்டி இஸ் சர்டனிட்டி பட் பேட்டர்னிட்டி இஸ் ஸ்பெகுலேஷன். அது தாய் என்பவள் தான் உண்மை, தந்தை என்பது நம்ம சொல்றதுதான் அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு. சரி, தீர்ப்போட சாராம்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தாய் என்பது உண்மை இல்லையா, தந்தை தாயால் அறிமுகப்படுத்தப்படுபவள். இப்படி இது பெரிய உலகளாவிய கான்செப்ட். அதை இவர் இப்படி ஈஸியா எடுத்து பயாலஜிக்கலாக நான் பிறந்திருக்கிற வாய்ப்பு இல்லை, அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்பதற்காக கடவுள் என்னை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் இப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டி. என்னோட ஒரு நண்பர்கள், அது உங்க தொலைக்காட்சியில சொன்னா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க எல்லாமே வெஸ்ட் யூபிக்காரங்க, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர்ஸ், அதாவது நல்லா படிச்சவங்க தான். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மோடி எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாதுங்க, அவர் கிருஷ்ணரோட அவதாரம். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்க தமிழ்நாட்டுக்காரங்களாம் நீங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்லுவாரு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில இவ்வளவு பெரிய ப்ரொஃபஸரா இருக்காரு, இப்படி சொல்றாரு அப்படின்னு. பட் அவரோட கருத்தை மனசை புண்படுத்தி அந்த கருத்தை மறுக்க நான் விரும்புறது இல்லை. என்னன்னா இப்படியான ஒரு மித்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பிரதமர், எல்லாரும் எலும்பாலும் சதையால ஆனவங்க தான். உங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போகும், எனக்கும் போகும். பிரதமரும் திடீர்னு தேர்தல் அந்த அட்டவணைக்கு பிறகு பரப்புரைக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆப்சென்ட் ஆயிட்டாரு. ஒரு கிட்டத்தட்ட 7 days அவர் எதுக்குமே வரல. அது ஒரு சர்ச்சையாச்சு. ஏன் வரும், உடம்பு கூட சரியில்லாம இருக்கலாம், அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு. ராகுல் காந்தி கூட வைரல் ஃப்ளூ அவர் கூட சில நாட்கள் ஆப்சென்ட் ஆனாரு.
அப்போ எல்லாரும் மனித பிறவிகள் தானே, அதையும் தாண்டி புனிதமானது சொல்றதுக்கு இது என்ன வந்து குணா படமா? அப்போ எப்படி அணையும் தாண்டி புனிதமானதா யாரு இருக்க முடியும்? யாரும் இருக்க முடியாது. மனிதர்கள் செய்யற அதே தவறுகளை எல்லாரும் செய்யறதுதான். பிரதமரா இருந்தாலும் தவறு செய்யறாரு. இப்ப 6வது கட்ட நிறைவுல வந்து நான் மனித பிறவி அல்ல, நான் வந்து பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன் அப்படின்றாரு. அப்ப 7வது பேஸுக்கு என்ன வச்சிருப்பாரு? நான் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லிடுவாரா? அதாவது வர வர அவருக்கு என்ன சொல்லன்னு அவரு தெரியாம வந்து குழம்புறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த பிஜேபி கேண்டிடேட் புரி ஜெகநாதரே வந்து மோடி பக்தர் தான் சொல்லிட்டாரு. போன தேர்தலுங்க அவர் வெறுமனே வந்து 12,900 ஓட்டோ என்னமோதான், 12,000 ஓட்டு தான் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அப்போ சட்டமன்ற தொகுதிக்கு ரொம்ப சொற்ப ஓட்டு, 2,500 3,000 ஓட்டு தான். அப்படியான ஒரு கேண்டிடேட், நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன், ஒரு நல்ல பெரிய பதவியில் இருந்தவர். அது பிறகு அதெல்லாத்தையும் விட்டுட்டு 5 இயர்ஸா வந்து அந்த புரி கான்ஸ்டிடியூன்ஸ்ல ஒர்க் பண்றாரு பிஜேபி கேண்டிடேட். இந்த முறை அவர் ஜெயிப்பாருங்கிற மாதிரி தான் வந்து முதல்ல ஆரம்பகட்ட ஒரிசா பத்திரிகைகள் கணித்து கொண்டிருந்தார். வில்லேஜா போய் வேலை பார்த்துட்டு இருந்தார் 5 இயர்ஸா. அது எம்பியே கிடையாது அவரு, ஆனாலும் அவர் பணியாற்றினாரு. அப்புறம் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. வெற்றி உறுதிங்கிற மாதிரி பேசப்பட்ட போது 2 விஷயம் வந்துச்சு. ஒண்ணு, அவர் கேண்டிடேட்டே வந்து ஜெகநாதர் மோடி பக்தர்னு சொன்ன உடனே டோட்டலா அகைன்ஸ்டா திரும்பிச்சு. ஏன்னா ஜெகநாதர் வந்து ஒரிசா மக்களுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம். அப்போ என்னங்க இது, புரி ஜெகநாதரே வந்து மோடி பக்தர்னு சொல்றாரு இவரு அப்படின்னு உடனே ஒரு வெறுப்பு. டக்குன்னு அதை வந்து பிஜேடி, நவீன் பட்நாயக் எல்லாரும் எடுத்து அதை மிக கடுமையா தாக்கி பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதை அடக்கிறதுக்குள்ள புரி ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷாரை சாவிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன, அது திருடிட்டு போயிட்டாங்கன்னு மோடி அவர்களே சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு அது ஒரு மோசமான பிரச்சாரம் பாருங்க. என்னன்னா அது சாவி தொலைஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. இந்த பொக்கிஷாரை என்னன்னா, நான் புரிய போயிருக்கேன், இந்த ஒரு சொல்ற எல்லா பகுதிகளுக்கும் போயிருக்கிறேன், அங்க இருக்கிற பலரோடையும் கலந்து உரையாடி இருக்கிறேன். நான் என்னோட கட்டாக்கு டிராவல்ஸோட, அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வரலாறு எழுதும் போது அவர் கட்டாக்ல பிறந்தவருங்க, இன்னைக்கு ஒரிசால இருக்கு, வங்கத்து சிங்கம். ஆனா அவரோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏன்செஸ்ட்ரல் பேலஸ் இருக்கு, 300 மாளிகை அவருக்கு அங்க இருக்கு. அப்போ வந்து இங்க எல்லாமே நான் டிராவல் பண்ணும்போது இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு ரொம்ப கிலோ கணக்குல தங்கம், அப்புறம் நகைகள், நிலங்கள்லாம் வந்து எத்தனையோ மன்னர்கள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பொக்கிஷாரைகள், ஒரு பொக்கிஷாரை இல்ல, பல பொக்கிஷாரைகள் இருக்குங்க. ரத்ன பண்டாகர், அப்புறம் பாகர் பண்டாகர், இப்படி வரிசையா இருக்குங்க. இதுல வந்து பிற பொக்கிஷாரைகளின் சாவிகள் இருக்கு. இந்த பொக்கிஷாரையின் சாவி காணும்னா யாரு இன்சார்ஜ் அப்படின்னா 2 பேரு முக்கியமானவங்க, 2 பேருமே கோயில்ல இருக்கிறவங்க தான். 3வது ஒருத்தர், அவர் பொது மனிதர். இதையெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு தனி சட்டம் 1950 இருந்து இருக்கு. தனிப்பட்ட முறையில யாருமே அந்த சாவியை ஹேண்டில் பண்ணவே முடியாது, இம்பாசிபிள். சாவி தொலைஞ்சிருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கும் பாலிடிக்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மோடி என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டு சாவி தொலைஞ்சு போனா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஜெகநாதர் ஆலயத்தோட சாவி, பொக்கிஷாரியோட சாவி தொலைஞ்சு போச்சு, அதை வந்து அவர் மறைமுகமா குறிப்பிடுறது என்னன்னா, அந்த ஒரு IAS அதிகாரி அவர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு பிஜேடியில இப்போ ஒரு நல்ல பொறுப்புல இருக்காரு, பாண்டியன், மதுரை பக்கத்துக்காரர் அவரு. அவரை வந்து மறைமுகமா சொல்றாரு, அவர் கொண்டு போய் தமிழ்நாட்டுல வச்சுட்டாருன்னு. தமிழ்நாட்டுல அவர் வச்சிருந்தாலும் அவர் என்ன சாவியை எடுத்துட்டு போய் பொக்கிஷாரையை திறந்து அதை எடுக்க முடியுமா? அங்க எவ்வளவு கட்டுக்காவல்கள் இருக்கு. ஆக்சுவலா வந்து அந்த பொக்கிஷாரை சாவிகள், அந்த பொக்கிஷாரை டேம்ப் ஆயிடுச்சு சுவரெல்லாம், அதெல்லாம் சரி பண்ணணும்னு வரும்போது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ASI 2 முறை வந்து அதற்கான முயற்சிகள் எடுத்து ஒரு முறை வந்து திறந்துட்டாங்க, 2வது முறை திறப்பதற்கு அவர்களால் முடியல. அப்போ வெளியில அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ASI வந்து ஜெகநாதரோட பொக்கிஷத்தை திறக்க முயற்சிக்கும் போது உள்ள இருந்து பாம்பெல்லாம் சீறிட்டு வந்துருச்சுங்க, அவங்க பயந்துட்டு வந்துட்டாங்க. இது ஒரு கர்ண பரம்பரையா இது ஒரு இது அங்க உலாவிட்டு இருக்குங்க. இப்படியான பல விஷயங்கள், ஒரு பக்தி சார்ந்த விஷயங்களும் இருக்கு, ஆன்மீக சார்ந்த விஷயங்களும் இருக்கு. ஆனா தனி நிர்வாகம், அந்த கோவில்ங்கிறது தனி நிர்வாகம். நவீன் பட்நாயக் என்ன பண்ணாருன்னா, அந்த கோவிலை வந்து பெரிய அளவுக்கு புனரமைத்து அதை வந்து ஒரு தனியான ஒரு ஆன்மீக சுற்றுலா ஸ்தலம் மாதிரி மாத்தி 500 கோடி 600 கோடி அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா நடப்பதற்கு முன்பு இதை வந்து ரொம்ப கிராண்டா நடத்திட்டாரு. அதுல வந்து அவருக்கும் பிரதமருக்கும் மன விரிசல். ஜெகநாதரா ராமரா, எங்களுக்கு ஜெகநாதர் தான் வேற சொல்லிட்டாரு. அப்போ பூரி சங்கராச்சாரியார் தான் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர். கட்டி முடிக்கப்படல, இதுக்கு எப்படி திறப்பு விழா நடத்தலாம்,
ரெண்டாவது அது ஆகம விதிகளின்படி சிலைக்கு உயிர் ஊட்டணும். ஒரு சிலை செஞ்ச உடனே அது சாமி ஆகாது. அதுக்கு உயிர் ஊட்டுறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு, சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு. எதையுமே கடைபிடிக்காம பிரதமர் வச்சு அதை திறப்பதுங்கிறது அது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட். நான் வரமாட்டேன்ட்டாரு. முக்கிய இந்துசத்தோட முக்கியமான சங்கராச்சாரியார். அது வேற இவருக்கு கோபம். எல்லாத்தையும் சேர்த்து இப்படியான ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை சொல்லும் போது பிரதமர் சொன்ன எல்லாமே பொய்ன்னு ஆயிருது. அது அவர் உணர்றாராங்கிறத எனக்கு சந்தேகமா இருக்கு. இது வரைக்கும் மோடி அவர்கள் சொல்றது எல்லாமே உண்மை, எல்லாமே சரிதான் அப்படிங்கிற நம்பிக்கை போய் இப்போ அவர் சொல்ற எல்லாமே டூப்பு. அவர் டூப் மாஸ்டரா மாறிட்டே வர்றாரு. அப்படியே கார்கே அதையே சொல்றாருங்க. கார்கேயோட பேட்டியில பிரதமர் பொய்களின் தலைவர், பொய் சொல்றதே தொழிலா கொண்டிருக்கிறவரு கடுமையா அட்டாக் பண்றாரு. அது கேட்கறாங்க அவர்கிட்ட, என்னங்க இப்படி சொல்றீங்க பிரதமரை பத்தின்னு. அவர் வரிசையா அடுக்கிறாரு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் பின்னடைவு. 6ஆம் கட்டத்துல பரமாத்மாவால் பின்னடைவு, 7ஆம் கட்டத்துல நான் தான் பரமாத்மா என்று சொல்லியே பின்னடைவு ஏற்படுத்திடுவாரா? மோடிங்கிற பிம்பம் பெரிய அளவுக்கு ஓட் கேட்சிங் அப்படிங்கிற நிலைமை போய் மோடி என்ன சொல்லி நம்ம ஓட்டை கெடுத்துருவாரோங்கிற பயத்துல பிஜேபி கேண்டிடேட்டுகள்லாம் இருக்காங்க. ஒரு புறம் பிரதமர் மோடி அவர்கள் பூரி ஜெகநாதர் கோயிலோட பொக்கிசரை சாவி தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட வெளிப்படையாக கடுமையான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒடிசாவோ ஒரு தமிழன் ஆள்வதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. ஆனா இதே அமித்ஷா அவர்கள் தான் சென்னையில பரப்புரையின் போது வெளிப்படையா சொல்லியிருந்தாரு, ஒரு தமிழன் பிரதமர் ஆகும் சூழல் வெகு நாட்கள் இல்லை, வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 2 முறை பிரதமரா தமிழர்கள் வர இருந்ததை காங்கிரஸ் தான் தடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ மாற்றி மாற்றி பேசுறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அமித்ஷா மோடி இந்த 2 பேரோட காம்பினேஷன் இந்த தேர்தலில் பிஜேபிக்கு பெரிய பின்னடைவு கொடுத்துருங்கிறதா நிஜம். ஏன்னா 2 பேர் பேசுற நேரேட்டிவ் எதுவுமே எடுபடல. முதல் கட்ட தேர்தலில் எல்லாமே கரெக்டா தாங்க போச்சு. அப்போ விக்ஷித் பாரத், விஷன் 2047, மோடி கேரண்டி, இப்படிதான் அது போயிட்டே இருந்தது. இப்போ டோட்டலாவே அது எதுவுமே இல்லை. அந்த மோடி கேரண்டிங்கிறதெல்லாம் மோடியை சொல்றது இல்லை, சுத்தமா மறந்துட்டாங்க. பிஜேபி தேர்தல் அறிக்கையோட சிறப்புகளை பற்றி ஏதாவது ஒரு இடத்துலயாவது பேசியிருக்காங்களா? தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு வெளியிட்டு இருக்கு, ஒரு கட்சி வெளியிட்டு இருக்கு, நேஷனல் பார்ட்டி. அந்த தேர்தல் அறிக்கையோட சிறப்புகள் இதைத்தானே அவங்க பேசணும். ஆனா அது ஏன் அந்த இடத்துல ப்ராப்ளம் வருதுன்னாங்க, அந்த மோடிங்கிற ஒரு பிம்பத்தை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு போகும்போது ப்ராப்ளம் வருது. ஆர்எஸ்எஸ் ஆக்டிவா ஒர்க் பண்ணலங்கிற செய்தி ஏற்கனவே சமூக ஊடகங்கள்ல பெரிதா அடிபட்டு கொண்டிருந்தது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மெயின் மீடியாவுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்? ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு ராஜ்நாத் சிங் ஒரு ஆங்கில பத்திரிகை பேட்டிங்க, அவர்கிட்ட இதே கேள்வி கேட்கறாங்க, ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கலையாமே அப்படின்னு. அவர் அப்படியே அதை சிரிச்சுக்கிட்டே சரியான பதில் நேரடியா சொல்லல. என்னன்னா சில மாநிலங்கள், இப்போ உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரி, மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல ஆர்எஸ்எஸ் ஓட கீழ்மட்ட அமைப்பு ரொம்ப வலுவானது. ஆனா அவங்க சைலண்ட் ஒர்க்கர்ஸ். வாக்காளர்களை வாக்கு சாவடிக்கு அவங்க தான் கொண்டு வருவாங்க எப்போதுமே. திமுக இல்ல அதிமுக அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற ஊழியர்கள் அவங்க போலிங் பூத் ஏஜெண்டா இருப்பாங்க. வாக்காளர்களை கொண்டு வர்றது, வாக்குப்பதிவு சதவீதம் உயர்வதற்கு இதெல்லாம் தான் காரணம். இப்ப தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்ததுக்கான முக்கிய காரணம் அதிமுகவோட அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஒர்க் பண்ணல. திமுக ஒர்க் பண்ணிருச்சு. அப்ப திமுக ஓட்டு பதிவாயிரும், அதிமுக ஓட்டு பதிவாகாது. இங்கேயும் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்றது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் சரியான முறையில் வேலை பார்க்கல. காரணம் அவங்க இந்த மோடி பிம்பத்தை முன்னிறுத்துறதுல அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. அப்போ பிராக்டிக்கலா வலதுசாரி வாக்காளர்கள் ஓட்டுப்பதிவு குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஆப்போசிட் வாக்குப்பதிவு, அதாவது இஸ்லாமியர்களோ இல்லை சிறுபான்மையினரோ இல்லை காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்களோ இந்தியா கூட்டணி ஆதரவாளர்களோ அவங்களோட அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஒர்க் பண்ணியிருக்கு, அவங்களோட ஓட்டு பதிவாயிருச்சு. ஆக ஒட்டுமொத்தத்தில் ஓட்டு சதவீதம் குறைந்தது என்பதே ஆர்எஸ்எஸ் சரியா வேலை பார்க்காததுக்கான ஒரு எடுத்துக்காட்டு என்பதுதான் அந்த பத்திரிகை செய்தியோட அடிப்படைங்க. அப்போ இது ஆப்போசிட்டா என்ன சொல்றாரு மோடி அமித்ஷாவும், எங்க ஓட்டெல்லாம் பதிவாயிருச்சுங்க, அவங்க ஓட்டு தான் பதிவாகல. அப்ப அடிப்படையில இது பொய்யாயிரும். என்னன்னா எப்போதுமே எதிர்கட்சி ஓட்டு தான் உடனே பதிவாகும், அவங்க கொண்டு பதிவு பண்ணிடுவாங்க. ஆளுங்கட்சி ஓட்டு சில நேரங்கள்ல ஒர்க் பண்ணாலும் பதிவாகாம போறதுக்கு ஒரு மெத்தனம் காரணமா இருக்கும், நம்ம தான் ஜெயிச்சிருவோமேங்கிறது காரணமா இருக்கும், இல்ல சரியான முறையில பூத் ஏஜென்ட்களை ஆர்கனைஸ் பண்ணாதது ஒரு காரணமா இருக்கும். ஆனா பிஜேபியோட எலெக்ஷன் மிஷினரி வெல் ஆயில்டு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அவங்க ரொம்ப அதுல வெரி ஸ்ட்ராங். அப்போ ஓட்டுப்பதிவு குறையக்கூடாது, ஏன் குறைஞ்சது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டல. இதுக்கு எடுத்துக்காட்டா
பிஜேபியோட தேசிய தலைவர் நட்டா ஆர்எஸ்எஸ் தாண்டி நாங்க வளர்ந்துட்டோம்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆர்எஸ்எஸ் தாண்டி பிஜேபி வளர்ந்துருச்சு. ஆர்எஸ்எஸ் ஓட நேரடியான ஆதரவு வேணுங்கிற அவசியம் இல்லை, அந்த ஒர்க்கு வேணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கான பதில் அவர் கொடுக்கறது, நாங்களே எங்களோட அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணிக்கிறோம் என்று சொல்லும்போது ஆர்எஸ்எஸ் இதுல இருந்து விலகி நிற்கிறது. அதுபோக ஆர்எஸ்எஸ் முகங்களாக பிஜேபியில இருக்கிறவங்க, அந்த பெரிய தலைவர்கள் இந்த டோட்டலா அவங்கவுங்க போட்டி போடுற தொகுதிகளில் மட்டும் பணியாற்றினாங்க. அதுக்கு பிறகு எல்லா கட்ட தேர்தல்களையும் அவங்க சைலண்ட். மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கட்கரி மாதிரியானவர். ரைட் சார், ஆர்எஸ்எஸ் இந்த தேர்தலில் கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கல. அதுக்கு முக்கியமான காரணம் பிரதமர் மோடி அவர்களோட முகத்தை முன்னிறுத்த விரும்பல அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலுமே பாஜக தோல்வியடைறதா அவங்க விரும்புறாங்களா? அவங்க ப்ராபபிளி எப்படி நினைச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன்னா, ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு, அந்த மினிமம் கேரண்டிங்கிறது 220 240 வந்துடும். இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் போட்டு 370 எதுக்கு கொண்டு வரணும்? ஸோ மினிமம் கேரண்டி வந்துடும், இல்ல சிம்பிள் மெஜாரிட்டி வந்துடும். அதிகப்படியான பணியை போட்டு 300க்கு மேல கொண்டு வரும்போது அது மோடியோட வெற்றியாக கருதப்படும். போன முறை 2014 சிம்பிள் மெஜாரிட்டி தாங்க. அது 1990 நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 தசாப்தங்களாக இந்தியா அடையாத ஒரு மெஜாரிட்டி. ரொம்ப காலமா 89ல இருந்தே கூட்டணி அரசு தான், இபி சிங் அரசு. அப்புறம் நரசிம்மராவ் அரசு கூட மெஜாரிட்டி கிடையாது. 96 தேவகவுடா அரசு எல்லாமே மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். யூபிஏ 1 2 ஃபர்ஸ்ட் டைமா 2014ல மெஜாரிட்டி கவர்மெண்ட். பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக 2013ல அவர் அறியப்பட்டார். முன்னதாக பிரதமர் வேட்பாளர் அத்வானிஜி 2009 வெற்றி கிடைக்கல. 2014ல சிம்பிள் மெஜாரிட்டி. அதுல எல்லாம் மோடி அவர்கள் பார்லிமெண்ட் வாசல்ல விழுந்து வணங்கினாரு, ரொம்ப பணிவான் நடந்துக்கிட்டாரு. அவரோட முகம் வேறவா இருந்துச்சு. 2019க்கு பிறகு அவரோட முகம் மாற்றப்பட்டது. எப்படின்னா, அந்த புல்வாமா இதுக்கு பிறகு தேசத்தின் காவல்காரன், 56 இன்ச்சு மார்பு, நான் மட்டும்தான் பாதுகாப்பு தர முடியும், இப்படி மோடி சென்ட்ரிக்கா அது மாறினதுனால இந்த 400க்கும் மேல, அதெல்லாம் அமித்ஷாவும் மோடி சேர்ந்த காயின் பண்ண ஸ்லோகன் தானே. இந்த முறை 400க்கும் மேல, தனிப்பட்ட முறையிலே பிஜேபி 370 வந்துடும் அப்படிங்கும் போது ஆர்எஸ்எஸ் அதை முன்னிறுத்த விரும்பவில்லை. அவங்க உள்ளார்ந்த நம்பிக்கை என்னவா இருந்திருக்கும்னா, சிம்பிள் மெஜாரிட்டி சாத்தியம்தான், இல்ல கொஞ்சம் குறைஞ்சாலும், அதாவது 2014க்கும் 2019க்கும் இடையில வெற்றிங்கிறது ஒரு 20 தொகுதி தான், பெரிய வெற்றியெல்லாம் ஒன்றும் அது சொல்ல முடியாதுங்க. ஆனா 370 400க்கும் மேலங்கிறதுலாம் பிரம்மாண்ட வெற்றி இல்லையா? அப்போ அது ஆர்எஸ்எஸ் ஓட ஒர்க் இல்லாம அது சாத்தியம் இல்லைங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும். அப்ப சிம்பிள் மெஜாரிட்டி வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு கணக்குல அவங்க ஒதுங்கி இருக்கலாம். ஏன்னா நீங்க கேட்கிற இந்த கேள்வி என் மனதிலும் அந்த சந்தேகம் உண்டு. அப்ப ஆர்எஸ்எஸ் ஏன்னா நூற்றாண்டு விழா, அவங்களுக்கு அடுத்த வருஷம் நூற்றாண்டு விழா நடக்கும்போது பிஜேபி ஆட்சியில இருக்கணும்னு தானே ஆர்எஸ்எஸ் விரும்பும். அப்ப ஏன் அவங்க சைலண்டா இருக்காங்க, ஏன் ஒதுங்குறாங்க? பெரிய மோகன்ஜி பாத் மாதிரியான பெரிய தலைவர்களே சைலண்டா இருக்காங்களே. சர்சங் சாலக் அவரே சைலண்டா தான் இருக்காரு. அப்போ ஒரு இயல்பான சந்தேகம், சரியான முறையில் கோஆர்டினேஷன் இல்லை. பட் சிம்பிள் மெஜாரிட்டி வந்தா கூட ஏதாவது ஒரு வகையில இழுத்துக்கலாம், மெஜாரிட்டி கொஞ்சம் கம்மியா வந்தா கூட இழுத்துக்கலான்னு நினைக்கும் போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, பழைய பார்ட்னர்ஸ் எல்லாரையுமே இந்த தேர்தல் பிரச்சாரத்துல மிக கடுமையான அளவுக்கு பகைக்கிறாங்க. ஒரிசா பகைச்சாச்சு, ஆந்திரா பகைச்சாச்சு. இனி யாருமே அவங்க சில சீட்டுகள் ஜெயிச்சா கூட அவங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து அப்போ நம்ம கட்சியை நம்மளே அழிச்சுக்கிறதுக்கு சமங்கிற உணர்வு வந்துருச்சு. பிஜேபி 220 240 வந்தாலும் அவங்களால ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிதர்சனமான நிலைமை. ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது, ரெண்டுமே ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது தான். நீங்க முன்னாடியே சொன்னது மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆல் முன்னிறுத்தப்பட்ட பல தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள்லாம் மோடி அமித்ஷாவால ஓரங்கட்டப்பட்டாங்க. ஒருவேளை 2024ல மோடி அவர்கள் 3வது முறையா பிரதமராக மீண்டும் வந்துட்டாருன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படிங்கிற உறவு நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படியான உணர்வு ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற பல மூத்த தலைவர்களுக்கு இருக்கு. என்னோட சொந்த நண்பர்களே இது போற போக்கு சரியில்லைங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல தான் இருக்காங்க. ஆனாலும் நம்ம நெருக்கி கேட்கும்போது, இல்லைங்க எப்படினாலும் சிம்பிள் மெஜாரிட்டியாவது வந்துருங்க, 370 சாத்தியம் இல்லை, ஆனா ஒரு 270 280 அப்படிதான் அவங்க சொல்றாங்க, விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அது இயற்கை தான். ஆனா சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாட்டாலும் 240 சீட் எடுத்தால் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பதற்கு இந்தியாவில் முடியும். பல உதாரணம் இருக்கு. யூபிஏ 1 எவ்வளவுங்க, 140 தானே காங்கிரஸ், 140க்கும் கொஞ்சம் கூட. யூபிஏ 2 200க்கு கொஞ்சம் கூட, அவ்வளவுதான். ஆனா 5-10 வருஷம் இந்த கூட்டணி ஆட்சி சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. அப்ப 220 240 எல்லாம் எடுத்தா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறு உண்டு. அது சாத்தியம் இல்லைன்னு எப்படி புரிய வருது அப்படின்னா, இவங்களோட பல்வேறு வகையான அமித்ஷா மோடி 2 பேரோட நிலைப்பாடுகள் தான் அது சாத்தியம் இல்லைன்னு புரிய வைக்கும். ஒரிசால, ஆந்திரால, ஜார்க்கண்ட்ல இப்படி எங்கெல்லாம் ஆதரவு வாங்க முடியுமோ அங்கெல்லாம் அவங்க அப்படியே
திரும்புற பக்கம்லாம் தீய வச்சுக்கிட்டே போறது எப்படிங்க புத்தாலித்தனமான அரசியலா இருக்க முடியும்? நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். கடந்த சில நாட்களா வந்து பிஜேபி வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா அப்படிங்கிற ஒரு டிபேட் போனாலுமே வந்து ஒருவேளை பிஜேபி தோல்வி அடைந்தால் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் பதவி வந்து விலக மாட்டார், அவர் வந்து அவ்வளவு எளிதா விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற டாக்கும் வந்து நம்ம பார்க்க முடியுது. நிறைய அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அது குறித்து உங்களோட பார்வை என்ன சார்? நான் அப்படி நினைக்கலைங்க. என்னன்னா அவ்வளவு பெரிய இந்திரா காந்தி அம்மா 77 அப்ப எமர்ஜென்சி இருக்கும்போது தான் தேர்தல் நடந்துச்சு. எமர்ஜென்சி அவங்க வந்து வித்ட்ரா பண்ணல, தோத்துட்டாங்க. தோத்த பிறகு அப்போ ஜட்டின்னு நினைக்கிறாங்க அவரு பிரசிடென்ட், அவரு தான் அவர்கிட்ட வந்து முதல் ஆக்ஷன் இந்திரா காந்தி அம்மா என்ன எடுத்தாங்கன்னா ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி எமர்ஜென்சியை வந்து வித்ட்ரா பண்றதுக்கான பேப்பர்ல கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி எமர்ஜென்சி வந்து வாபஸ் பெறப்பட்டது. அதுக்கு பிறகு அவங்க வந்து பதவி விட்டு விலகினாங்க. என்ன காரணம்னா உலக நாடுகள் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம இந்தியா தனி நாடு கிடையாது. அப்பவுமே 77 அப்படித்தானே நிலைமை. அப்போ உலகத்தோட நீங்க இணைந்து இல்லைன்னா நம்மளோட பொருளாதார சக்கரமே நின்று போயிடும், ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். அப்படியான முடிவை வந்து இந்தியா எடுக்க முடியாது. அதான் நிஜம். ஆக தோல்வின்னு ஏற்பட்டா மோடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பதவியை வகிச்சு பார்லிமெண்ட்ல எதிர்கட்சியா உட்கார்றதுக்கு சம்மதமாக இருந்தால் அரசியல்ல நீடிப்பாரு. ஏன்னா ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு அந்த ஆங்கில பேட்டியில 2024 மட்டும் இல்லைங்க மோடி, 2029லயும் அவர் தான்றாரு. 2024லயே அவர் 74 வயசு ஆயிடுறாரு, 25ல 75 வயசு. அதுக்கு பிறகு அவர் தான் அப்படின்னா அவர் 80 வயசு 85 வயசுன்னு இருப்பாருன்னா அது ஆர்எஸ்எஸ் விரும்பவே விரும்பாத. அவங்க வந்து மரபு ரீதியா கடைபிடிக்கிறதே வந்து 75 தான். ஆர்எஸ்எஸோட சொந்த தலைவர்களே சுதர்சன் ஜி இருந்தாருங்க இதுக்கு முன்னாடி. கடைசியில் அவருக்கு ஞாபக மருதி நோயே வந்துருச்சு. அவரு கரெக்டா அந்த 75 வயசானவுன்னா பதவியை அடுத்த தலைவர்கள் ரெடியா இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இத்தனைக்கும் அடுத்த தலைவர்கள்லாம் ஆரம்பத்துல விளம்பர வெளிச்சத்துக்கே வரமாட்டாங்க. அவங்க பதவிக்கு வந்த பிறகுதான் ஓ இவங்களா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 2 தலைவர்களோடையும் ஓரளவுக்கு எனக்கு பரிச்சயம் உண்டுங்க. சுதர்சன்ஜியோட நல்ல பரிச்சயம் உண்டு. அந்த ஹைரார்க்கியே தனி, ரொம்ப நீட்டா போகும் அது. ஆனா பிஜேபிக்கு அப்படியான ரூல் இல்லை. அது இன்னைக்கு இது சொல்றாரு, ராஜ்நாத் சிங் பேட்டியில சொல்லியிருக்காரு, எங்க கான்ஸ்டியூஷன்ல என்ன அப்படியா எழுதியிருக்கு காட்டுங்க பாப்போன்னு. கான்ஸ்டியூஷன்ல இல்ல. ஆனா நீங்க ஆர்எஸ்எஸ் வழி வந்தவர்கள்னா நீங்க அதை கடைபிடிச்சு தானே ஆகணும். ஒரே நேரத்துல 2 நிலைப்பாடு எடுக்கிறீங்க பாருங்க. நாங்க வேற, எங்க கான்ஸ்டியூஷன்ல அது இல்ல, இது ஒரு நிலைப்பாடு. ஆனா நாங்க ஆர்எஸ்எஸ் தான் நாங்க அப்படிங்கிறது வேற நிலைப்பாடு. அப்போ நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா இயல்பாக மோடி அமித்ஷாவோட அந்த ஒரு சாம் வந்து பிஜேபியில போயிடும். மோடி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றுவதற்கு தயாராக இருக்க மாட்டார் என்கிற யூகம் எனக்கு இருக்கு. அப்போ பிஜேபியில இன்னொரு புதிய தலைவர்கள் வருவாங்க. நமக்கு யாருன்னு இப்ப தெரியாது, ஆனா கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய கட்சி, நேஷனல் பார்ட்டி, ஒரு பாரதிய ஜனசங்கத்திலிருந்து வருது. இப்போ நிச்சயமாக அடுத்த கட்ட தலைவர்கள் இருப்பாங்க. எனவே மோடி அவர்கள் முரண்டு பிடிப்பார், அவர் வந்து பதவி விலக மறுப்பார் அப்படிங்கிற கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. ரொம்ப நன்றி சார். நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.